ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லது நடக்கிறதுக்கு உன் விதியை எப்படி மாற்றணுமோ அப்படி அதற்குண்டான மாற்றங்களை இப்போது ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நல்ல நாளில் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் விதியை எல்லாம் மாற்றி அமைச்சு எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொடுப்பதற்காக நான் வந்துட்டேன். இனிமே நீ கவலைப்பட வேணாம். உன்னுடைய துன்பங்களை எல்லாம் நீ மனசில் சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு கவலைகளை சுமந்த காலமெல்லாம் போதும். இப்போது உன் கர்ம வினையை தீர்ப்பதற்காக நானே வந்துட்டேன். சில நேரங்களில் எல்லாத்தையும் மனசில் யோசித்து யோசித்து எதற்காக கண்ணீர் வடிக்கிறாய்? உன் மனசில் இருக்கிற பாரத்தையெல்லாம் குறைக்கணும்னா நீ மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய்யணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கிறது தானே. நீ எல்லாருக்காகவும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனைக்கு மிக சக்தி அதிகம். அது ஒன்றை மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களின் நல்லதுக்காகவும் சேர்த்து வேலை செய்கிறதல்லவா? அந்த வகையில் மற்றவர்களுக்காக நன்மை நினைத்ததின் பலனை நிச்சயமாய் நீ அடைவாய் என் செல்லமே. நீ யாருக்காகலாம் பிரார்த்தனை செஞ்சியோ அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நல்லது நினச்ச உனக்கும் சேர்த்து நல்லதையே செய்து கொடுத்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன். உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய மாயைகளால் உன்னுடைய மனசு பெரும் வேதனை அடைவது எனக்கு தெரியும். உன்னை அலட்சியம் செய்கிறவங்க செஞ்சுட்டு போட்டுன்னு விட்டுடு. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு தேவைக்காக தானே யாரையாவது தேடி வர்றாங்க. தேவைனா வந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஆனால் உன் கூட இறுதி வரை நிலையாக இருக்கக்கூடியது உன் சாயப்பா நான் மட்டும்தானே. மற்ற எல்லாமே நிலையில்லாத விஷயங்கள் என்பதை புரிந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு உனக்கு தேவையான உன் சாயப்பா என்னை மட்டும் எப்போதும் உன் மனசில் நினச்சிக்கோ. நீ என்னுடைய நாமத்தை சொல்ல சொல்ல உன்னுடைய விதியானது கஷ்டமான பக்கத்திலிருந்து விலகி சந்தோஷமான பக்கத்தை நோக்கி வந்துவிடுமே செல்லமே. ஏன்னா விதி என்பது எப்போதும் கெட்டது மட்டுமே கிடையாது. விதியில் கெட்டதும் எழுதப்பட்டிருக்கும், நல்லதும் எழுதப்பட்டிருக்கும். கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றே முடிஞ்சுக்கிட்டு வரும்போது அடுத்து நல்லது தானே நடக்கும். அப்படிதான் உன் தலைவிதியில் இப்போது உனக்கான நல்லது நடக்கும்படி உன் தலைவிதியை நான் மாற்றி எழுதிட்டேன். இனிமே நீ யாரை நினச்சும் கவலைப்படக்கூடிய அந்த மனநிலைக்கு போகவே கூடாது. எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நல்ல மனநிலையோட நேர்மையான மனப்பான்மையோடு இருக்க பாரு. கூடிய சீக்கிரம் நீ எனக்கு நன்றி சொல்லும்படி உனக்கான வாழ்க்கையை அழகானதாக மாற்ற போகிறேன். அந்த நாளும் விரைவில் வரப்போகுது என் செல்லமே. நான் உன் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்களை நடத்திக்கிட்டு இருக்கேன்றதெல்லாம் இப்போது உனக்கு புரிவதற்கான நேரம் வந்துடுச்சு. இன்பமும் துன்பமும் என உனக்கு மாற்றி மாற்றி காட்டுவதெல்லாம் உன் மனசுங்கிற மாயை தான். வாழ்க்கையை அதன் போக்கில் அப்படியே விட்டுட்டினா நீ பிரார்த்திக்க வேண்டிய அளவிற்கு எதுவும் தவறாக நடக்காது. என் அருளால் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் நல்லதை செய்து கொடுப்பேன் என் செல்லமே. உன் பிள்ளையோட எதிர்காலத்தையும் உன்னுடைய குடும்பத்தை பற்றிய கவலையையும் என்கிட்ட விட்டுடு. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ உற்சாகத்தோடு உன் கடமையை செய்து கொண்டே உன் மனசை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வைத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டாலே மற்ற எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் அருள் புரிவேன் என் செல்லமே. நீ பலமுறை போராடி போராடி கஷ்டப்பட்டு எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் கூட மீண்டும் மீண்டும் மனவேதனை தானே உனக்கு கிடைக்கிறது. ஏன் இந்த போராட்டம்? அத்தனையையும் ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிடு. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எந்த தீங்கும் வராமல் உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் கண்ணீர் என்பது எல்லாவற்றிற்குமே தீர்வாகாது என் செல்லமே. என்ன செஞ்சால் உன்னுடைய கண்ணீர் நிற்குமோ, எது செஞ்சால் உனக்குள்ள சந்தோஷம் வருமோ அப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குறேன். எப்போதுமே துன்பத்திலேயே உழன்று கொண்டிருக்கும் உன் மனதிற்கு நான் ஆறுதலை கொடுப்பதற்கான நல்ல காலம் வந்துடுச்சு. உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்து. எந்த பிரச்சனையும் வராமல் நான் உன்னை பார்த்துக்கொள்கிறேன். உனக்கு தேவையான பணம் உதவி இப்போது எப்போது கிடைக்கும் என்று தானே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அது கிடைக்குமோ கிடைக்காதோன்ற ஒரு பயம் வேற உன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத. உனக்கான உதவியை யார் உருவத்திலாவது வந்து உன் சாயப்பா நானே செஞ்சு கொடுக்குறேன். நல்லது செய்வேன். ஓம் சாய்ராம்.